2ஆம் தேதி பிப்ரவரி 2026 திங்கட்கிழமை. மேஷம், ரிஷபம், மிதுனம் 3 ராசிகளுக்கான தினப்பலன். மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 4ஆம் வீட்டுல கடகத்துல உங்க ராசியிலிருந்து இருப்பதால் குடும்பம் சார்ந்த விவகாரங்கள், வீட்டு சூழல் மற்றும் தாயாரி ஆரோக்கியம் இது மையம் கொண்டுதான் அன்றைய நாள் இருக்கும். சந்திரன் தேய்பிரியாக சொந்த வீட்டுல இருக்கிறதுனால மன அழுத்தம் கொண்டு சிறிது ஏற்படலாம். உங்கள் வீட்டிலிருந்து மகரத்தில் 10ஆம் வீட்டுல 4 கிரகங்கள் சதுர்யோகம் கொண்டு இருக்கிறதுனால, செவ்வாயும் உங்க ராசி அதிபதியும் செவ்வாயும் இருப்பதனால செய்யும் வேலை, தொழில உங்களுடைய முயற்சிகள், புது முயற்சிகள் அதிகரிக்கும். உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்க 4ஆம் பார்வையா உங்க வீட்டை பார்ப்பதனால் தைரியம், ஆற்றல் அதிகரிக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் நடந்தேறும். மிதுனத்தில் இருக்கும் குரு 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பது, அது உங்களுக்கு 11ஆம் வீடா இருப்பதனால ஒரு நல்ல பலன் தரும். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நிதி சார்ந்த விஷயங்கள லாபம் சாத்தியம். உறவுகளை கவனம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் கடகத்துல உங்க வீட்டுல 3ஆம் இடத்தில் இருப்பதால் சகோதர சகோதரிகள் உறவு, நீங்கள் பயணிக்கும் சிறு பயணங்கள், துணிச்சல் முக்கிய முடிவுகள் எல்லாம் சாதகமாக இருக்கும். ஆனால் சனியின் பார்வை 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பதனால செய்யும் செயல்கள் ஒரு விதமான தாமதத்தை உண்டாக்கும். அது உடல் மனசோர்வையும் உண்டாக்கலாம். உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடம் மகரத்தில் 4 கிரகம் இருப்பதால் ஒருவித அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகும். தந்தை, குரு, ஆசிரியர் போன்றவர்கள் வழிகாட்டுதல் இருக்கும். ஆன்மீக சார்ந்த விஷயங்களை நாட்டம் அதிகரிக்கும். உங்க வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டு மிதுனத்துல குரு வக்ர நிலையில இருக்கிறதுனால பேச்சு, நிதி சார்ந்த விஷயங்கள்ல மிக கவனம் தேவை. ஒட்டுமொத்தமா பார்த்தா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உள்ளது. அதே நேரத்துல மிக கவனமும் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்கள் வீட்டின் 2ஆம் வீட்டுல கடகத்துல இருப்பதால் உங்க குடும்ப செலவுகள், பேச்சு, உணவு சார்ந்த விஷயங்களை அது உங்களுக்கு முக்கியமாக தெரியும். உங்க வீட்டிலேயே குரு வக்ர நிலையில இருப்பதால் தன்னம்பிக்கை நீங்கள் குறைந்ததாக உணர்வீர்கள். ஆனா குரு 5ஆம் பார்வையாக மற்றும் 7ஆம் பார்வை பார்ப்பது குழந்தைகளின் கல்வி, உடல்நல, ஆரோக்கியம் எல்லாம் மேம்படும். 7ஆம் பார்வையாக தனுசை பார்ப்பது உறவுகள் பலப்படும். உங்கள் வீட்டிலிருந்து மகரத்தில் 8ஆவது இடமாக இருப்பதால் திடீர் மாற்றங்கள், ரகசியமான விஷயங்கள் உங்களுக்குள் எழலாம். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு நாள் அமைய வாழ்த்துக்கள்.